இடம் மாறி வந்துட்டீங்களா? சீர் வருஷ தட்டோட இங்க வந்திருக்கீங்க? பையனை பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்க வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? ஓஹோ, எம்எல்ஏ மகளே உங்க பையனுக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? ஆமா. இது நடக்காது. நீங்க யானைக்கு கோவணம் கட்ட நினைக்கிறீங்க. அத மருதநாயகன் சொல்லட்டும். ஏன் அவர் சொன்னா தான் கட்டுவீங்களா? யார் வீட்டுக்கு யார் பொண்ணு கேட்டு வர்றது? வெளியில போங்க. நான் வெளியே போய் கூட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். ஆனா அது முறையில்லைங்கிறனால தான் முறைப்படி வந்துடுறேன். என்னையா சொல்ற? உன் பொண்ணு என் பையன் மேல உயிரா இருக்கிற. அவங்க பழகுறது 4 பேருக்கு தெரிஞ்சு தப்பா பேசிடக்கூடாதுங்கிற காத்தான் பகைய மறந்து நானே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். நாங்க இருக்கவா இல்ல வெளியே போகவா? உட்காருங்க வெளிச்சாமி. உட்கார சொல்லிட்டாருல, உட்காருங்க. சீட்டு கிடைச்சா கப்புன்னு புடிச்சுக்கணும். அவன் சீட்டு கிடைக்காம அலையிறான். ஏன் சீட்டுங்க, ஏன் சீட்டுங்க? இங்க உட்காரியா. யாரு வந்தாலும் எனக்கு ஒரு சீட்டு உண்டு. வீடு தேடி வந்தவங்க பகையாளியா இருந்தா கூட மதிக்கணுங்கிறத மறந்துட்டு நான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சுங்க. ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஓ, முதலாளி நீங்களா? நீ இவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இருங்க, போன் பேசிட்டு வந்துடுறேன். எங்க வேலுச்சாமி, ஊருக்குள்ள உங்களுக்கு செல்வாக்கு இருக்க, ஏதாவது தேர்தலில் நிக்கிற அபிப்பிராயம் இருக்கா? ஏன் கேக்குற? இல்ல, நீங்க ஜெயிச்சா உங்க கூட நான் வந்துடலான்னு தான். நான் சொன்னது எம்எல்ஏ கிட்ட சொல்லிடாதீங்க. நான் சொல்லல, எங்க எம்எல்ஏ தங்கமானவர். எப்போ அவர் கூடவே தான் இருப்பேன். யார் ஜெயிச்சாலும் நான் போக மாட்டேனே. சரி, பொண்ணை வர சொல்லுங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். பள்ளி சாந்தியை வர சொல்லு. அம்மா, சாந்தி தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. நீங்க தான் அவளை. கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுக்கு வர மருமக என் வயித்துல பிறக்காத பொண்ணு. சாந்தி, இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நாயே இவங்க காலில் விழணும்? இவங்க பையனை நீ காதலிக்கிறதா சொல்லி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கம்மா. இவங்க பையனை நான் காதலிக்கிறேனா? அந்த கிறுக்கனை கட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் கிறுக்கு இல்ல. ஐயா, திட்டம் போட்டு என்ன அசிங்கப்படுத்த வாங்க வந்த எந்திரியா? எந்திரிங்களா ஐயா? உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? என் பொண்ணு உன் பையனை காதலிக்கிறதா கதை கட்டி விட்டு அவளோட வாழ்க்கையை கெடுக்கலான்னு வந்தியா? வீடு தேடி வந்துட்ட இல்ல, உன்னை செருப்பாலே அடிச்சிருப்பேன். போடா வெளியே. கட்ட தூக்கிட்டு போங்க. போங்கயா. எப்பப்பா கல்யாணம்? நாள் குறிச்சிட்டீங்களா? ஆமா, சாந்தி உனக்கு பிடிச்சிருக்காமா? உங்க கூட பேசணும்னு. என்னது, அம்மாவும் பேசாம போறாங்க? ஏங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க?
பேச வேண்டியதெல்லாம் மொத்தமா அவன் பேசிட்டான். ஒரு நாய் கொலைச்சது நினைச்சு மறந்துடாம அதை ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்களே? ஒரு நாய் கொலைச்சா ஊர் நாய் எல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சிடும் சண்பகம். யார் என்ன சொல்லி உங்களை என்னங்க பண்ண முடியும்? உரல் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது. என் கௌரவம் ஊருவாய்க்கு போயிடுச்சு. என்னமா நடந்தது? என்னடா நடக்கணும்? என்ன நடக்கணும்? இத்தனை வருஷமா தலை நிமிர்ந்து நடந்த இவரை இன்னைக்கு தலை குனிய வச்சிட்டியடா. என்னமா சொல்ற? நான் என்னமா தப்பு பண்ணேன்? பெத்த அப்பனுக்கு பேரு வாங்கி கொடுக்க வந்தாண்டா புள்ள. நீ அவர் பேரையே கெடுத்துட்டியடா. அம்மா, இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுற தர்மனை செருப்பால் அடிப்பேன்னு கேட்க வச்சிட்டியடா பாவி. இப்படி ஒரு பிள்ளைய பெத்திருக்கேன்னு இந்த ஊர் சொன்னப்ப கூட உன்னை பெத்ததை நினைச்சு நான் பூரிக்கத்தாண்டா செஞ்சேன். ஆனா இப்பத்தாண்டா என் வயிறு எரியுது உன்னை ஏன் பெத்தேன்னு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ செத்து போயிடுவேன்னு சொன்னப்போ இன்னும் நாங்க எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்க போறோம்? தாய்க்கு பின்னால தாரம் தானே நினைச்சு போக மாட்டேன்னு சொன்னவரை நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போக வச்சேன். ஆனா அந்த புண்ணியவதி என்ன கேட்டா தெரியுமா? அந்த கிறுக்கரை கட்டிக்க நான் ஒண்ணு கிறுக்கச்சி இல்லைன்னு கேட்டுட்டாடா. அந்த நாயை போய் இன்னொரு தாயின்னு நினைச்சேன். ஆனா நீ அவளை தாய்க்கு மேல நினைச்சிட்டேடா. இல்லம்மா, இல்ல. பெத்து வளர்த்த எங்களை விட அவன் மேல பாசம் இருக்க போய் தானே செத்து போயிடுவேன்னு சொன்னேன். போடா போ, நானும் செத்து போயிடுவேன். அம்மா வேண்டாமா, வேண்டாமா, நீ சாக வேண்டாமா. இந்த உலகத்துல ஒன்ன விட எனக்கு யாருமே இல்லம்மா. எனக்கு அவன் வேண்டாமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. ஆமா, எனக்கு அவன் வேணா, நீதான் எனக்கு வேணும். மன்னிச்சிருமா. அப்பாவா என் கூட பேச சொல்லுமா, பேச சொல்லுமா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவளை பார்க்க மாட்டேன்ப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. நான் அவளை பார்க்க மாட்டேன்ப்பா, பேசுங்கப்பா. அப்பா, அப்பா. காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க. ஏய் போடா. காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க. காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க, காதல் வாழ்க. யூ ராஸ்கல். ஐயோ, பொம்பளை கையை பிடிச்சு இழுக்கறாயா? நிறுத்துங்க. ஏன் அவன் அடிக்கிறீங்க? பொம்பளை கையை பிடிச்சு இழுக்கறான் சார். பின்ன உன் கையை பிடிச்சா இழுப்பான். காதல் வாழ்க, காதல் வாழ்க. பசிக்குது. சீக்கிரம் பசிக்குது. காதல் வாழ்க, காதல் வாழ்க. அறிவு, ஏன் மறுபடியும் பின்னால சுத்துற? என்னையும் அவன மாதிரி ஆக்க நினைக்கிறியா? அறிவு,
4 வருஷத்துக்கு அப்புறம் அவனை பாத்தியா? அறிவை பாத்தியான்னு கேட்டேன். ஆமா. அப்பாவோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது பொண்ணோட கடமைங்கிறத நீ மறந்துடாத. பொண்ணை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது அப்பாவோட கடமைங்கிறத நீங்களும் மறந்துடாதீங்க. நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். எது சந்தோஷங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வாழ போறவன் நான். ஒரு பேட்ட ரவுடி கூட வாழ போறதா உனக்கு சந்தோஷமா? ஒரு குடிகாரன் கூட வாழ போறதா உனக்கு சந்தோஷமா? முடிவா சொல்றேன், நல்லவனா கண்ணுக்கு லட்சணமானவனா ஒருத்தரை பார்க்க போறேன். அவனுக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். நீங்க பாக்குற நல்ல மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு பின்னால குடிகாரனா மாறிட்டா என்னப்பா செய்வீங்க? கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பின்னால விபத்துல கால் போயிருச்சுனா தாலியை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி நடந்தா அது விதி, அதை மாத்த முடியாது. நான் அவருக்கு தான் மனைவி ஆகணுங்கிறதும் விதி, அதையும் மாத்த முடியாது. அப்போ ஒரு தப்பானவன் பின்னாலதான் போவியா? அவரை தப்பானவரை மாத்தினது யாருப்பா? நான் செஞ்ச தப்பு தானே. ஏங்கடா. குட் ஈவினிங் பிள்ளையார் சாமி. எப்பவுமே உன்கிட்ட வந்து விபூதி அடிச்சிட்டு தான் தண்ணி அடிப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச். முதலையே நான் தண்ணி அடிச்சிட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? பிள்ளையார் சாமி, ஓ சன்னிதானத்துலதான் விபூதி அடிச்சு காதல ஸ்டார்ட் பண்ண. ஆனா கவுத்துட்டு அப்பா தேங்காய் உடைச்சிருக்க மாட்டேன். ஒரு தேங்காயை வேஸ்ட் பண்ணிருந்தா அவரு சக்சஸ் பண்ணிருப்பாரு. யாரு இவரு? ஞானப்பழம் வாங்குறதுக்காக உன் தம்பி முருகன் உலகத்தையே சுத்தி வந்தான். ஆனா நீ பெத்தவங்க தான் உலகம்னு அவங்கள சுத்தி வந்த. அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசம். அதனால்தான் நீ அம்மா மாதிரி பொண்ணை தேடி எதுவுமே கிடைக்காம அம்போன்னு உட்காந்துங்கிற. உனக்கு வாழ்க்கை அமையலங்கிறதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்துட்டேப்பா. அப்படி இருந்து உன்னை தினம் ஏன் பார்க்க வரேன் தெரியுமா? உனக்கும் மதர் சென்டிமெண்ட், எனக்கும் மதர் சென்டிமெண்ட். உனக்கும் தாய் பாசமா, அவருக்கும் தாய் பாசமா. புரிஞ்சுக்கினியா? நீ யாரு? சனீஸ்வரனையும் ஆட்டி பச்சவனாச்சே. எங்களை மட்டும் விட்டுருவியா? நீ மட்டும் நிம்மதியா இரு. காதலிக்கிற பொண்ணுங்க நிறைய விட தந்திரசாலிக வைக்கி இரும்பா இருக்கிற இதயத்தை கூட கண்ணாடி மாதிரி உடைச்சிடுறாங்க. கட்சியே உடைக்கிற பொம்பளைங்க காதலிக்கிறவன் இதயத்தையா உடைக்க மாட்டாங்க. பெத்தவ வைத்த பாப்பா பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு, பொண்டாட்டி மடிய பாப்பா புருஷன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு, காதலி கழுத்தை தான் பாப்பா அறுக்கிறதுக்கு. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஏமாத்திட்டு போனவ இருந்த இதயத்தை குடிச்சே அழிக்கணுங்கிறதுக்காகத்தான்.